அண்ட் ரீசெண்ட்லி நம்மளோட சராயா வந்து தன்னோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏகே நம்மளோட பேஜுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க டபிள்யூவில் வர மாதிரி நம்ம நியூஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அவங்க தன்னோட கரண்ட் ஃபிசிக்கை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்லோலி கெட்டிங் பேக் இன் ஷேப் அந்த மாதிரி வந்து கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ எஸ், திரும்பி ஷேப்புக்கு வந்து வராங்க. அப்டேட்லாம் இருக்குது, இவங்க வந்து அகெயின் டபிள்யூவில் வர போகிறாங்கன்னு. இவங்க தென் வந்து யார், நிக்கி பெல்லா, இவங்களாம் நிறைய நேம்ஸ் இருக்குது. ஐஏடபிள்யூலேருந்து மரேயா மே அவங்க. ஸோ ரெவல்யூஷன் 2 நடக்க போதில் பேப்பரையும் மேபி அங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஜஸ்ட் என்னோட இது. ஆனால் இவங்களாம் வந்து வர மாரி வந்து நியூஸ்லாம் கரண்ட்லி வந்து போயின்னு இருக்குது. அண்ட் கரண்ட்லி இந்த பிக்கு வந்து வைரலாக வந்து போயின்னு இருக்குது. ஸோ டபிள்யூ பார்த்தா மேபி இவங்கள வச்சு வந்து சர்வை சீரீஸில் வார் கேம்ஸ் மேட்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அதை வந்து லீடு பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பார்த்தா இந்த பிக்கை வந்து போயின்னு இருக்குது. அண்ட் ஃபேன்ஸும் வந்து அக்ரி பண்ணுறாங்க. இங்கே ரேண்டி இருப்பாரான்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா பெரிய ஸ்டார் பவர் ஆகிடும் ரேண்டி, சிஎம் பங்கு, கோடி, ரோமன், பெரிய ஸ்டார் பவர் ஆகிடும். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா யாரோ வந்து ஒரு டாம் சேகரன் ஒரு கமெடியன் ஆள் வந்து வந்திருக்காப்புல, செலிபிரிட்டியில் வருவாங்களே ரால. ஸோ அவர் வந்து பேக் ஸ்டேஜில் வந்தது சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெலாம் வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஆள் வந்து பாஸ்ட்டில் ரெஸ்லிங் வந்து ஃபேக்கு, இந்த மக்கள்லாம் வந்து பார்க்குறவங்களாம் ஸ்டூப்பிடு, ஃபேன்ஸை வந்து ஈடியட்லாம் வந்து சொல்லியிருக்காரு பாஸ்ட்டில். ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவரோட காமெடி ஷோ வருதுன்னு ப்ரமோஷன் பண்ண பார்த்தோன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து கம்பெனியை இது பண்ண வச்சுருக்காங்க, ப்ரொமோட் பண்ண வர வச்சுருக்காங்க. நான் ட்ரிபிள் ஹெச்னு சொல்ல மாட்டேன், டிகே ஆளுங்க தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வேறு கனெக்ஷன் இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி பாஸ்ட்டில் சொன்னவன் இங்கே கரண்ட்டில் வரும்போது நம்ம ஆளுங்களுக்கு வந்து இது பிடிக்கல. அந்த நியாயம் தான் இது. இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட அப்கமிங் உமன் சூப்பர் ஸ்டார்னு கூட நான் சொல்லுவேன், நம்மளோட ஸ்டெஃபனி வாக்கர். ஸோ அவங்க வந்து இப்போது ரால வர போகிறாங்க. நம்ம போன அப்டேட்டில் பார்த்துருந்தோம், இன்னும் சில அப்டேட்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். மறக்காமல் அந்த அப்டேட் வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெஃபனி வாக்கர் வந்து மண்டே நைட் ராவோட ராஸ்டர் பார்ட்டாக ஆக போகிறாங்க. எப்போலேருந்துனா ஸோ ஐடியா வந்திருக்கு, இந்த டபிள்யூ வந்து கொலைடுன்னு ஷோ பண்ண போகிறாங்களா, வேர்ல்டு கொலைடு. அந்த பேப்பருக்கு அப்புறம் வந்து ஸ்டெஃபனி வாக்கரை வந்து மண்டே நைட் ராவில் வர வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஜூன் 7 அன்றைக்கி வந்து இந்த ஷோ வந்து நடக்க போகுது. அண்ட் ரீசெண்ட்லி நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தார், வாட் யூ வாண்ட் டாக் அபவுட். அதில் வந்து பிராண்டி ரோட்ஸ் கூட வந்து அவர் பேசியிருந்தார். அது அந்த ஷோ பார்த்தோன்னா நம்பர் 1 வந்து போயின்னு இருக்குது. அதாவது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நம்பர் 1 போயின்னு இருக்குது. எதில், ப்ராட்காஸ்ட்டில். இது யூடியூப் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்பர் 1 வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் போயின்னு இருக்குது. ஸோ வேறு லெவலில் பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்மர் சாம்பியன் கோடி வந்து ஒரு ட்ராவாக இருக்கார். ஆனால் அதுக்கு ரீசன் வந்து ரோமன் வந்து சொல்லப்படுது. ஆனால் அவர் ரோமன் பற்றி எதுவும் பேசியிருந்தார். என்னப்பா பேசியிருந்தாருன்னா, பிராண்டி வந்து எதுவும் கேட்டிருப்பாங்க கோடிக்கிட்ட, இந்த மாதிரி ரோமன் பற்றி என்ன நினைக்கிற. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து ஃப்ளோட் பண்ணுற மாதிரி வந்து ரோமனா அவன் வேறு மாரி குட் பாய் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவார். வர ஹேண்ட்ஸம் ஆகின்னு இருக்கான், அழகாயின்னு இருக்கான், ப்ரோ ரொமான்ஸுன்னு வாங்கல, அந்த மாதிரி ரியாக்ஷன் பார்த்தோன்னா கோடி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுதான் பார்த்தோன்னா வைரலாக வந்து போயின்னு இருக்கு. அண்ட் அதனால மேபி இது நம்பர் 1 இருக்குது. ரோமனோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணதால் இந்த ஷோ வந்து டாப்பில் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. இது ரோமன் ஃபேன்ஸ் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன கதைன்னு வந்து எனக்கு தெரில, நானே இந்த ஷோ வந்து பார்க்கல. ரீசெண்ட்லி நம்மளோட டாம் வந்து ஒரு நியூ டேட்டோ போட்டிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அவரோட அப்பாவோட செஸ்ட்டில் இருக்கோம்ல, அதுமாரி சிமிலராக இருக்குது. ஆனால் இந்த டேட்டோ எப்படி எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா க்ளீனாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக செஸ்ட்டு ஃபுல்லாக அவர் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன், அவரோட அப்பா மாரி. பட் இந்த மாதிரி ஒரு டேட்டோ போட்டிருக்காரு, ஈகலோட இதுன்னு நினைக்கிறேன், எலும்பு மாரி. இது எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க. பர்சனலி நான் வந்து டேட்டோட ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு வந்து லிமிட்டடாக டேட்டோ பிடிக்கும். பர்சனலி பார்க்குறதுக்கு நல்லா போட மாட்டேன், இருந்தாலும் ரோமன் டேட்டோ நல்லாயிருக்கும், ரேண்டி, ஏஜ் எல்லாம் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டோலாம் தான் இந்த டாபிக் நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ ரீசெண்ட்லி நான் சொல்லியிருந்தேன்ல, நெட்ஃப்ளிக்ஸில் செகண்ட் லோயஸ்ட் வியூவர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. அந்த அக்டோபர் 19 நடந்த மண்டே நைட் ரா அந்த ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்களே, சாமிசன் கே யார் பங்கு அண்ட் நம்மளோட செத்து பிரான் பேக்கரும். ஸோ கதை என்னென்னா, ஃபேன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் ஃபுல் ப்ளேம் வந்து செத்து மேலே போட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 2019 வந்து ரோமன் இல்லாத போது செத்து தான் வந்து கம்பெனியை கேரி ஆன் பண்ணியிருந்தார். அண்ட் அப்போது வந்து லோயஸ்ட் வியூஷிப் வந்து போயின்னு இருந்தது. அப்போனா செத்தால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, அவர் வந்து அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் இல்லைன்னு வந்து தெரிஞ்சுது. இப்போ அகைன் வந்து அதுதான்ப்பா நடக்குது, ஏன்டா இது புரிஞ்சுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து கத்தின்னு இருக்காங்க. பட் மறக்காதீங்க, இப்போது வந்து டவுன்ஃபால் கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து டவுன்ஃபால் போயின்னு இருக்குது. ஆனால் செத்து இப்போ தான் டாப்பில் வராரு, பவுலேமன் கூட சேர்ந்துருக்காரு. இப்போ தான் வந்து ஏதோ பண்ணுறாங்க, உடனே எல்லா ப்ளேமும் வந்து செத்து மேலே போட்டாங்க. லிட்ரலி இது வந்து
இது ரொம்ப கேவலமான விஷயம். நான் வந்து சொல்லுவேன் எல்லா ப்ளேமும் பார்த்தீங்கன்னா இப்போ செத்து மேலே அவ்வளோ கேவலமாக வந்து சோஷியல் மீடியாவில் செத்து பற்றி வந்து பேசுகிறாங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இந்த கம்பெனியை காப்பாற்றணுன்னா அதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். அது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரோட நேம் வந்து ட்ராப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். எப்போல்லாம் அந்த கம்பெனியை வந்து டவுன்ஃபாலில் போதோ அப்போல்லாம் வந்து தூக்கி ஷோல்டரில் வந்து கேரி ஆன் பண்ணுறாரு. அண்டு கரண்ட் ஜென்ரேஷனோட சூப்பர் ஸ்டாருங்க. சில பேருக்கு எரியும், பட் இதுதான் உண்மை. ஹீ இஸ் த மெயின் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ஆஃப் டவுடே. அதில் வந்து டவுட்டே கிடையாது. இல்லாத போதும் தெரியுது, ஆனால் அவர் வந்தால் அதுவும் வந்து தெரியுது எப்படி வந்து அவர் புல் ஓவர் பண்ணுறாருன்னு ஒரு மாதிரி எனர்ஜி வந்துடும். ஸோ அது யாருன்னே நான் வந்து சொல்ல விரும்பல. நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோட நான் வந்து வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.